அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா விரதம் குவளை எல்லாம் ஓங்குக, நல்லோ நினைத்த நலம் பெறுக, நன்றி நினைத்த எல்லோரும் வாழ்க இசைந்து. உலக மக்களே, அறிவார்ந்த அன்பர்களே, ஆண்மநேய ஒருமைப்பாடுடைய அன்பர்களே, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த பிரபஞ்சத்திலே எத்தனையோ திருவிளையாடல்கள் செய்திருந்தாலும் கூட கலியுகத்தினுடைய கடைசி கட்டத்தில் 1823ஆம் ஆண்டு தொடங்கி 30/1/1874 இரவு 12 மணி வரையிலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவிளையாடல் எப்படியெல்லாம் நடந்தது என்பதை நமது பிள்ளை பெருமானவர்கள் அருளிய திருவெட்பாவிலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சமயங்களும் மதங்களும் மார்க்கங்களும் தோன்றி 4 யுகங்களிலுமே கிரேத யுகம், திரேத யுகம், துவார யுகம், கலியுகம், இந்த 4 யுகங்களிலுமே எப்படியெல்லாம் அந்தந்த சமயத்தை சார்ந்தவர்கள், மார்க்கங்களை சார்ந்தவர்கள், மதங்களை சார்ந்தவர்கள் எப்படியெல்லாம் கர்த்தாக்களை உருவகப்படுத்தினார்கள் என்பதையும், அதன் பிறகு அதற்கேற்றபடி ஆலயங்களை அமைத்து வழிபாட்டு முறைகளையும் அமைத்து மக்களை வழிபட செய்து விட்டார்கள். இது காலங்காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த யுகங்களுக்கும் சமயங்களுக்கும் மதங்களுக்கும் மார்க்கங்களுக்கும் ஆயுள் காலம் உண்டு. அது முடிந்த உடனே உலக மக்களுக்கென்று ஒரு மார்க்கம் தேவை, ஆன்மீக மார்க்கம் தேவை என்பதற்காக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சுத்த சன்மார்க்கத்தை நிறுவி தன் மகன் கையில் ஒப்படைப்பதற்காக தனது மகனை, தனது செல்வ பிள்ளையை, விண்லோகத்திலே சீராட்டி பாராட்டி வளர்த்த தன் பிள்ளையை ஒரு தாயின் வழியாக இந்த பூலோகிற்கு வருவிக்க செய்தார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். வருவிக்க உற்ற பிறகு தனது மகன் ஒரு தாயின் கருவறையிலே இருக்கும்போது வல்லப்பெருமான் சொல்லுவார், உபசாரத்தால் பெற்ற தாய் என்பால் ஒருத்தியை நான் கருவறையிலே பிண்ட வடிவில் இருக்கும்போது எனக்கு ஒளிகாட்டினாய், இருட்டாக இருக்கிறது என்று நினைக்கும் போது ஒளிகாட்டினாய், எனக்கு பசிக்கிறதே என்று நினைக்கும்போது எனக்கு அருளமுதம் ஊட்டினாய், தென்றல் காற்று வீசினாய் என்றெல்லாம் கூறுவார். தனது தந்தை அருட்பெருஞ்சாண்டவர் தன் மகனுக்கு கருவறையிலே போய் அருளமுதம் ஊட்டியதையெல்லாம் கூறுவார். அதன் பிறகு குழந்தை பருவத்திலே தில்லை தலத்திடையே திரைதூக்க தரிசித்த போது வேய்வகை மேல் காட்டாதே எந்தனக்கு வெளியாய் காட்டிய மெய்வுறவா மெய்ப்பொருளே என்று கூறுவார். உருவங்களை காட்டாமல், இந்த அணிகளை அணிந்து உருவங்களை காட்டாமல் எனக்கு வெட்ட வெளியாக காட்டிய இறைவனே அருட்பெருஞ்சோதியை என்று சொல்லுவார். இதெல்லாம் எப்போ சொல்றாருன்னா சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு, மெஞ்ஞானம் பெற்ற பிறகுதான் சொல்லுவார். இப்போ தாயின் கருவறையிலிருந்து வெளியே வந்த பிறகு அவருக்கு மறைப்பு நிலை ஏற்படுகிறது. பிரம்மன், திருமால், ருத்திரனெல்லாம் வரவேற்கிறார்கள். எங்களை எல்லாம் ஆளப்போகும் அருட்கடலை என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள். இதெல்லாம் பாடல்களிலே உண்டு. அந்த நிலைகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். மக்கள்கிட்ட யாரும் சொல்லலை. அதனால வல்லப்பெருமானுடைய உண்மையான கடவுள் நிலை இன்னும் மக்களுக்கு தெரியல. ஆக இந்த நிலையில் இருக்கும்போது வருவிக்கு உற்ற பிறகு 1ஆம் ஆண்டிலிருந்து 8 ஆண்டுகள் வரைக்கும் தன் மகனுக்கு எந்த விதமான அருளையும் கொடுக்கவில்லை, காட்சி தரவில்லை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். 1823ஆம் ஆண்டு தொடங்கிய திருவிளையாடல் 1874 ஆண்டு வரை, அதாவது 51 ஆண்டுகள், 51 ஆண்டுகளையும் 8 பிரித்து தனது மகனுக்கு அருளை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் உலகியலிலே இருந்து கொண்டு தனது மகனை சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் ஈடுபட செய்து சங்கற்ப விகற்பங்களை எல்லாம் மேற்கொண்டு, சங்கற்ப விகற்பங்கள் என்பது திருநீர் பூசுவது, உத்தராட்ச மாலை அணிந்து கொள்வது, உருவ வழிபாடு செய்வது, வேள்வி வளர்த்தி மந்திரங்களை சொல்லுவது, இந்த நிலைகளெல்லாம் தன் மகனை இருக்க செய்து அதன் பிறகு இதெல்லாம் தேவையில்லை உலக மக்களுக்கு, இதெல்லாம் கதை முடிந்து விட்டது என்ற நிலையை மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதற்காக தன் மகனை அங்கே இருக்க வைக்கிறார் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ அந்த 8 ஆண்டுகள் வரைக்கும் ஒன்றும் இல்லாத நிலைகள் மாறி 9ஆவது ஆண்டு தொடக்கத்தில், அதாவது வல்லப்பெருமானவர்கள் வருவிக்க உற்று, வல்லப்பெருமானுக்கு வயது இல்லை, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சு, நான் ஒவ்வொரு பதிவில் இதை சொல்கிறேன். அவர் ஒவ்வொரு யுகத்திலேயும் இருந்தவர். அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ அந்த நிலையில் இருக்கும்போது 9ஆவது ஆண்டில் தன் மகனை ஆட்கொள்ளுகிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். நல்லா கவனிக்கணும். அப்ப மகனை ஆட்கொண்டு விட்டு
மகனே, நீ என்னால் வருவிக்க உற்றவன், நீ எனது மகன் என்ற நிலையை மட்டும் அறிவித்துவிட்டு ஞானத்தை கொடுத்துவிட்டு மகனிடம் சொல்லுகிறார், உனக்கு முன்பருவம் பின்பருவம் காட்டி அருள் செய்வேன் என்று சொல்லி மறைந்து விடுகிறார். அப்போ தன் மகனுக்கு மறைப்பு நிலையை கொடுத்து விட்டு செல்லுகிறார். மறைப்பு நிலை என்பது இவருக்கு முன்னால் இருந்ததெல்லாம் தெரியாது, ஞாபகத்துக்கு வராது. விண்ணுலகத்தில் எப்படி இருந்தார், என்ன நடந்தது, அருப்பஞ்சாண்டவருக்கும் மகனுக்கு என்ன உரையாடல் அங்கே நடந்தது, எப்படி தாயின் வழியாக வந்தார நிலை அப்போ வளர்ப்பமானுக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்போ இவர் சமயங்களிலும் மதங்களிலும் மார்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். உலக மக்கள் எல்லாம் கோயிலுக்கு போக வழிபாடு பண்ண இந்த மாதிரி நிலைகளில் இருக்கும்போது இவர் அந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. இருந்தது ஆகணும், காலத்தின் கட்டாயம். அப்போ 9வது ஆண்டில் ஆட்கொண்ட பிறகு, ஞானத்தை பெற்ற பிறகு இவருக்கு இறைவன் மீது பாடுவதற்கான ஞானம் கிடைத்து விடுகிறது. அப்போ முறையீடு செய்கிறார் இறைவனிடம். திருவருள் முறையீடு உதயமாகிறது. 1ஆம் திருமுறை பதிகம் 6 திருவருள் முறையீடு உதயமாகிறது. அந்த திருவருள் முறையீடு அந்த பதிகத்திலே எப்படியெல்லாம் இறைவனை புகழ்ந்து பேசுகிறார், இறைவனை எப்படி உருவகப்படுத்துகிறார். இங்கே இறைவன் என்பது இப்போ அவருக்கு சிவபெருமான், தியாகராஜ பெருமான், நடராஜன், சொக்கநாதன் இப்படிதான் தெரியும். நல்லா கவனிச்சுக்கணும். அருப்பஞ்சாண்டவர் அவருக்கு தெரியாது, சுத்த சன்மார்க்கம் இருக்கிறது தெரியாது, மறைப்பு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த நிலையில் இருக்கும்போது திருவருள் முறையீடு உதயமாகிறது. திருவருள் முறையீடு மொத்தம் 232 பாடல்களை கொண்டது. இதுவரை 149 பாடல்களை பார்த்திருக்கிறோம். இன்று 150வது பாடலை பார்க்க போகிறோம். பாடலை நல்லா கவனிங்க. ஏன்னா 1ஆம் திருமுறையில் நடக்கும்போது அவர் 2வது எட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். முதல் 8 வருஷத்துல ஒன்றும் இல்லை. இப்போ 9வது ஆண்டு தொடங்கி 16 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, 1ஆம் திருமுறை ஒரு பதியத்தில் ஒரு பாடல் முடிந்தவுடனே 2ஆம் திருமுறைக்கு போகணும். இப்போ 1ஆம் திருமுறை பதிகம் 6 திருவருள் முறையீடு 150வது பாடல். நிறை மதியாளர் இறைவனை உருவகப்படுத்துகிறார், சிவபெருமானை. நிறை மதியாளார் புகழ்வோய் சடையுடை நீன் முடிமேல் புரைமதிதான் ஒன்று கொண்டனையே அக்குறிப்பு எனவே பொறை 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 மதியேன் தன் புரைமதி தன்னையும் பொன்னடி கீழ் உரைமதியாக கொண்டு அருள்வாய். தனக்கு அருள வேண்டும் என்று சொல்லுகிறார். உலகம் உவப்புறவே, எல்லா உலகங்களும் அறியும்படி எனக்கு அருளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பொருளை பாருங்க. நிறைமதியாளர் புகழ்வோய். நிறைமதியாளர் புகழ்வோய் என்பது மெய் அறிவு கொண்டவர்கள், மெய்யை உணர்ந்தவர்கள். அவர்களெல்லாம் புகழக்கூடிய இறைவனே, சடை மேலே நீண்ட சடை மேல் ஒரு பிறை சந்திரனை சூடி கொண்டிருக்கின்ற இறைவனே. ஏன்னா அப்படிதான் சிவபெருமானை உருவகப்படுத்தினாங்க. சடையில கங்கை இருக்கும், பிறை சந்திரன் இருக்கும், கழுத்துல பாம்பு இருக்கும், கையில சூலாயுதம் இருக்கும், உடுக்கை இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, உருவங்களை பார்த்திருப்பீங்க. அதை இறைவன் இவருக்கு சொல்றாரு. அப்படிப்பட்ட இறைவனே, அதே போல எப்படி பிறை சந்திரனை சூடிக்கொண்டாயோ, எப்படி மெய் அறிவாளர்கள் உன்னை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அதுபோல அக்குறிப்பு எனவே, அதுபோல என்னையும் பொறை மதியேன் என்று சொல்லுகிறார். அதாவது பொறை மதியேன் என்பது அடக்கமில்லாது அறிவில்லாது இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த பருவத்திலே நான் இருந்து கொண்டிருக்கும் போது என்னையும் குறைமதி தன்னையும், என்னையும் சரி என்னுடைய குற்றங்களையும் சரி உன் திருவடிகளுக்கு கீழ், பொன்னடிகளுக்கு கீழ் வைத்துக் கொண்டு என்னை மன்னித்து. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இப்படியெல்லாம் இருக்கின்ற இறைவன் நீ. அதே போல அதுபோல என்னையும் அடக்கமில்லாமல் அறிவில்லாமல் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்றாலும் கூட இவற்றையெல்லாம் உன் பொன்னடிக்கு கீழ் வைத்துக் கொண்டு உரைமதியாக கொண்டு. எப்படி சொல்ற பாருங்க, உரைமதியாக கொண்டு என்னையும் ஒரு நிலையாக வைத்துக் கொண்டு, குற்றங்களை எல்லாம் மன்னித்து உன் திருவடி கீழ் வைத்துக் கொண்டு எனக்கும் அருள்வாய். என்றால் உன்னால் வருவிக்கூற்ற மகன் நான். வேற யார்கிட்ட போக முடியாது, வெளியே சொல்லவும் முடியாது. நான் இறைவன் மகன் சொல்லவும் முடியாது. வருவிக்க விட்டதனால் ஏற்பட்ட சொந்தங்கள் நம்பாது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அவன் ஒரு சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? இறைவன் மகன் சொல்றான்.
அப்படிதானே சொல்லுவாங்க, உலகில் தானே சொல்லுவாங்க, யார் நம்புவாங்க? அதனால் இவர் வெளியே சொல்லவும் முடியாது. ஆக இப்படிப்பட்ட இறைவனே என்னையும் ஆட்கொண்டு அருள வேண்டும். எப்படி? உலகம் ஊப்புறவே, உலகம் எல்லாம் பார்த்து வியக்கும்படி, உலகமெல்லாம் மகிழும்படி, ஆச்சரியப்படும்படி எனக்கு அருள வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். அப்போ இறைவனிடம் முறையீடு செய்கிறார், தனக்கு அருள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டுகள் உருண்டு ஓடுகிறது. இரண்டாம் திருமுறை உருவாகிறது. இரண்டாம் திருமுறையில் மொத்தம் 113 பதிகங்கள், 1207 பாடல்கள், முத்து முத்தாக இருக்கும். அவ்வளவு அற்புதமான பாடல்கள். சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் சிவபெருமானை எப்படியெல்லாம் வணங்கினார்கள், சிவாய நம, நமச்சிவாயா, சிவசிவா என்று சொல்லலாம் வணங்கினார்கள். அதே போல இவரும் வணங்கிக் கொண்டிருக்கிறார். நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டே வரணும். அப்போ அந்த நிலைகள்லாம் மாறுது. இன்னைக்கு 17வது பதியம் பார்க்கிறோம். 16 பதியங்கள் முடிஞ்சிடுச்சு. ஒவ்வொரு பாடலிலும் திருவொற்றியூருக்கு போறது, திருமுல்லை வாயிலுக்கு போறது, திருவெள்ளி தாயத்துக்கு போறது, இறைவனிடம் முறையீடு செய்வது, எந்த பிரயோஜனம் இல்லை. அப்போ மறுபடியும் திருவொற்றியூர்ல பதியம் உருவாகுது. எப்படி? அபராத விண்ணப்பம். அபராத விண்ணப்பம் என்பது, அதாவது என்ன தவறு செய்திருந்தாலும் கூட என்னை நீ தண்டிக்க கூடாது, என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள வேண்டும். ஒரு முருகனை மட்டும் நீ கொடுத்தாய் இல்ல மகன் என்று, உன் நெற்றிக்கண்ணிலே முருகனை கொடுத்தாய். அதே போன்றுதானே என்னையும் நீ வருவிக்க செய்தாய். எனக்கு நீதானே தந்தை, நீதானே எனக்கு அருள வேண்டும் என்று கூறுவது அபராத விண்ணப்பம். 10வது பாடல் இன்னைக்கு நல்லா கவனிங்க. கட்டினேன் பாவ கொடும் சுமை, கட்டினேன் பாவம் கொடும் சுமை, எடுப்பேன் கடும் பிழை கருதிடேன், கருதிடேல் நின்னை விட்டிலேன், ஐயோ கைவிடில் சிவனே. ஏன் இங்கு சிவன் சொல்லுகிறார்? அருப்பஞ்சோதி ஆண்டவர்னு சுத்த சமாஜத்தை பெற்றவர்கள் பிறகுதான் அவருக்கு அருப்பஞ்சாண்டவர்னு தெரியும். கைவிடேல் சிவனே வேறு நான் யாது செய்வேனே, சுட்டிலா பொருளே, சுகப்பெரும் கடலே, தூய்திரு ஒற்றியூர் துணையே, தட்டிலா குணத்தோர் புகழ் செய்யும் குகனை தந்து. குகன் என்றால் முருகன். அவனை மட்டும் நெற்றிக்கண்ணிலிருந்து கொண்டு வந்தாய், என்னை ஏன் ஒரு தாய் வயிற்றிலிருந்து கொண்டு வந்தாய் என்று கேட்பார். அற்புதமாக இருக்கும். மகாதேவ மாலையில யாரும் மறுக்க முடியாது. அவ்வளவு ஆதாரங்கள் திருவொற்பாவில உண்டு. அப்போ இப்படிப்பட்ட முருகனை கொடுத்த நீ என்னை மட்டும் ஏன் தெருவிலே விட்டு விட்டாய்? அருள் தரும் தயாநிதியே என்று இந்த பாடலை கூறுகிறார். பாடலுடைய விளக்கம் பாருங்க நண்பர்களே. நான் ஏற்கனவே கூறியது போல அருப்பஞ்சாண்டுடைய திருவிளையாடலை கூறும்போது தனது மகனை எப்படியெல்லாம் இருக்க செய்தார், இந்த பூலோகத்திலே இந்த நிலையை உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதாவது செவி வெளி கேட்ட கதை போல சொல்லக்கூடாது, தவறாக சொல்லக்கூடாது, சத்தியமாக சொல்ல வேண்டும். அதுக்காகத்தான் ஒவ்வொரு பாடலையும் சொல்லி அந்தந்த நிலையில் வல்லப்பமானவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை உலக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இறைவனுடைய திருவிளையாடல் எப்படி நடந்தது என்பதை உலக மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். இது இறைவன் கொடுத்த விளக்கத்தினால் இந்த வள்ளலார் ஊழியர் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆதங்கம். அப்படிப்பட்ட ஒரு இறைவனை 202 ஆண்டுகள் முடிந்து விட்டது. வல்லப்பமானவர்கள் அருப்பெருஞ்சோதி ஆண்டவராகி கிட்டத்தட்ட 152 ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. மேடையிலே பேசியவர்கள், அங்கங்கே பேசியவர்கள் எல்லாம் வல்லப்பெருமானை பொதுப்படையாக பேசினார்களே தவிர, உலகிலே நடந்தது போல கூறினார்களே தவிர, விண்ணுலகத்துக்கும் பூலோகத்திற்கும் எப்படியெல்லாம் அவர் இருந்து கொண்டிருந்தார் என்ற நிலையை உலக மக்களுக்கு யாரும் சொல்லவில்லை என்பதுதான் சத்தியமான உண்மை. அப்ப சொல்றாரு பாருங்க, கட்டினேன் பாவ கொடும் சுமை, எடுப்பேன் கடும் பிழை கருதிடேல். என்ன சொல்றாரு? பாவ செயல்களை எல்லாம் செய்து கொடிய சுமைகளை கட்டி கொண்டு கொண்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, நான் செய்த குற்றங்களை எல்லாம் மனதில் வைக்க வேண்டாம். ஐயோ சிவனே, அதையெல்லாம் மனதில் வைத்து நீ என்னை கைவிட்டு விட்டால் நான் வேறு யாது செய்வேன்? நான் எங்கே போவேன்? உனது மகன் என்று எல்லாருக்குமே தெரியும். பிரம்மன், திருமால், ருத்திரன் போன்ற பதத்தலைவர்களுக்கும்
விண்ணுலகத்தில் இருக்கிற தேவர்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும் நான் யாரிடம் போய் நிற்பேன். அதுக்குதான் சொல்லுவாரு, என்றே மெய்கண்ட நான் மற்ற பொய் கண்ட தெய்வங்களை மேவுவேனோ சொல்லுவார். நான் உன்னை தானே நம்பி இருக்கிறேன், உன்னை நான் விடமாட்டேன், நின்னை விட்டிலேன், உன்னை நான் விடவே மாட்டேன். நான் உனது மகன், உரிமையோடு கேட்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது, தந்தை என்ற உரிமையோடு. அப்ப சிவபெருமான் தான் தந்தைன்னு சொல்லிட்டு இருப்பார். நல்லா கவனிக்கணும். நீங்க சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகுதான் அருட்பெருஞ்சோதி. நிலைகள் மாறும்போது நிலைகள் மாறும். அப்போ இந்த நிலையில் இருக்கும்போது உன்னை நான் விடமாட்டேன், என்னை கைவிட்டு விட்டால் நான் வேறு எங்கு செல்வேன். புகனை, அதாவது தட்டிலா குணத்தோர் புகழ் செய்யும். அதாவது உலக பற்றுகள் நீங்கியவர்கள், உலகப்பற்று நீங்கியவர்கள், மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை நீங்கியவர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய முருகனை நீதானே கொடுத்தாய், குகனை நீ அளித்தாய், என்னை மட்டும் ஏன் இந்த நிலையில் வைத்துக் கொண்டிருக்கிறாய், அருள் தரும் தயாநிதியே என்று சொல்கிறார். இந்த உலகிற்கு முன்னாலே தானே வருவிக்க விட்டேன், என்னையும் ஆட்கொண்டு அருள் தர வேண்டும் தயாநிதியே என்று சொல்லி இந்த பாடலை நமக்கு அருளியிருக்கிறார்கள். ஆக அன்பர்களே, நமது பிள்ளைப்பெருமானவர்கள் வல்லப்பெருமானவர்கள் அதாவது 16 ஆண்டுகள் வரையிலும் இறைவனிடம் எந்த விதமான அருளையும் பெற முடியாமல் எப்படியெல்லாம் மனக்கவலையில் இருந்தார், எப்படியெல்லாம் துன்பப்பட்டார், மன உளைச்சலுக்கு ஆளானார் என்பதை சொல்லி மாள முடியாது, சொல்லி மாளாது, வெளியும் அவர் சொல்லவும் முடியாது. இப்போ 3வது எட்டில் அடியெடுத்து வைக்கிறார். 3/24 17வது ஆண்டிலிருந்து 24 ஆண்டுகளுக்குள் என்ன நடக்கிறது? 3ஆம் திருமுறை உருவாகிறது. இதுவரை 12 பதியங்களை பார்த்திருக்கிறோம். அந்த ஒவ்வொரு பதியத்திலும் தியாகராஜ பெருமானை பார்ப்பதற்காக திருவிழா வீதி வரும்போது பார்ப்பதற்காக தெருவிலே நிற்பதும், அவர் இவரை பார்த்து மறைந்து கொள்வதும், தெருவழியாக ஓடுவதும், இவர் நாரையும் கிளிகளையும் தூது அனுப்பி எந்த பலனும் இல்லை, குறி கேட்க ஒரு குலத்து பெண்ணிடம் குறி கேட்க செல்லுகிறார், அவருடைய மனநிலையை கூறுகிறார் உலக மக்களுக்கு, நான் இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று. இப்ப 13வது பதியத்திலே ஆற்றா காதலின் இரங்கல் 8வது பாடல். இந்த பாடலில் என்ன சொல்றாருன்னா, தன்னை தலைவியாகவும் இறைவனை தலைவனாகவும் வர்ணனை செய்து அவருடைய காதலை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பெண்ணாக உருவப்படுத்தினால்தான் சொல்ல முடியும். எப்படியெல்லாம் காதல் கொண்டு, காதலின் மேல் காதல் கொண்டு எப்படி அந்த மயக்கத்தில் இருக்கிறாள் காதலி என்பதை ஒரு பெண்ணாக உருவப்படுத்தி சொன்னால்தான் அதனுடைய இனிமை தெரியும். அதனால்தான் அப்படி அந்த பாடலை அமைத்து தோழியிடம் சொல்லுவது போல உலக மக்களுக்கு சொல்லுகிறார். பாடலை நல்லா கவனிங்க. மலம் சாதிக்கும் மக்கள் தம்மை மறுவார். எப்படிப்பட்ட இறைவன் தோழியிடம் சொல்லுகிறார், தோழியே, நான் காதலிக்கும் இறைவன், நான் கணவனாக ஏற்றுக்கொண்ட இறைவன் எப்படியெல்லாம் இருப்பார் தெரியுமா? மலம் சாதிக்கும் மக்கள் தம்மை மறுவார். மாயைகளையும் மயக்கங்களையும் கொண்ட உலக ஆசையின் மீது பற்று கொண்டவர்கள் மீது எனது இறைவன் அருளை கொடுக்க மாட்டார். மறுவார் மதில் அளித்தார். மறுவார் மதில் அளித்தார். மறுவார் என்பது பகைவர்களுடைய முப்புறத்தை அளித்தார். தாரகாசுரன் என்ற அரக்கனுடைய பிள்ளைகள் வித்துன்மாலி, தாரகன், கமலாச்சன், தாரகச்சகன், கமலாச்சன் என்ற 3 பேர்கள். வித்துன்மாலி பொன் கோட்டையை கட்டிக் கொள்ளுகிறான். அந்த கோட்டையை யாராலே அடிக்க முடியாது. தாரகன் இரும்பு கோட்டை, வெள்ளிக்கோட்டை. கமலாச்சன் இரும்பு கோட்டை. இவங்க என்ன பண்றதுன்னா, போய் தேவர்களையும் மக்களையும் துன்புறுத்தி விட்டு அந்த கோட்டைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறது. தேவர்கள் எல்லாரும் போரிட்டாலும் கூட அந்த கோட்டையை அழிக்க முடியல. அப்போ சிவபெருமானிடம் போய் முறையிடுகிறார்கள். எங்களை இந்த 3 பேர் அரக்கர்களும் தாராச்சனுடைய பிள்ளைகள் எங்களை துன்புறுத்துகிறார் என்று முறையீடு செய்ய ஈஸ்வரன் சிவபெருமான் வருகிறார். புன்னகையால் புன்னகைத்து முப்புறத்தையும் அளிக்கிறார். அவன் இங்க சொல்றாரே, மறுவார் மதில் அளித்தார், முப்புறத்தை எரித்த இறைவன் என்று சொல்லுவார். அடுத்து வலம் சாதிக்கும் பார் இடத்தார் மாலும், அதாவது வலம் சாதிக்கும் பார் இடத்தார் மாலும் அறியா மலப்பதத்தார்.
அதாவது இறைவனுடைய அடியையும் முடியையும் பார்க்க வேண்டும் என்று பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் வாக்குவாதம் நடந்து திருமால் இறைவனுடைய திருவடியை பார்ப்பதற்கு மண்ணை பெயர்த்து கொண்டு பாதாள உலகத்துக்கு செல்லுகிறான். அதை இங்க சொல்லுகிறார். இறைவனுடைய திருவடியை பார்க்காத திருமால், அப்படிப்பட்ட திருவடியை கொண்டவர் இறைவன். இறைவனுடைய திருவடியையும் முடியையும் இதுவரை யாரும் பார்த்ததில்லை என்பதை சொல்லுவார். எனக்கு ஒருவனுக்கு மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்திலேயே இறைவனுடைய அடியையும் முடியையும் எனக்கு காட்டினார் என தந்தை என்று கூறுவார். அருப்பெருஞ்சோதி அகவலிலே சொல்லுவார். படிமுடி கடந்தனை பாரிது பாரன அடிமுடி காட்டிய அருப்பெருஞ்சோதி, அறியும் ஆளும் துருவி நிற்க எனக்கே அடிமுடிகள் காட்டிவித்து அடிமை கொண்ட பதியே. இதனால் விளக்கங்கள் அங்கே இருக்கிறது. ஆக யாரும் பார்க்க முடியாத அப்படிப்பட்ட இறைவன் நிலம் சாதிக்கும் ஒற்றையனார். நிலம் சாதிக்கும் ஒற்றையனார் என்றால் இந்த பூலோகத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் வணங்கக்கூடிய திருவொற்றியூரில் இருக்கின்ற இறைவன். இறைவன் புகழை முதலில் சொல்லிவிட்டு அப்புறம் சொல்றார் பாருங்க, நினையார் என்னை அணையாமல் சலம் சாதித்தார் என்னடி என் சகியே, இனி நான் சகியேனே. தோழியிடம் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட இறைவன் திருமால், அதாவது இறைவனுடைய திருவடியை பார்க்க முடியாத திருமால் கூட வணங்கிக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவன் திருமால் இன்னும் திருவடியை பார்க்கவில்லை. அதாவது உலக ஆசைகளை கொண்டவர்களுக்கு இறைவன் அருள் தரமாட்டார். பகைவர்களுடைய முப்புறத்தை தனது புன்னகையால் எரித்து சாம்பலாக்கியவர் திருவொற்றியூரில் இருக்கின்ற இறைவன். அப்படிப்பட்ட இறைவன் என்னை நினைத்து பார்ப்பது கூட இல்லை, நினைத்து பார்ப்பது இல்லை. எனக்கு அருளாமல் வஞ்சகம் செய்கிறார், சலம் சாதித்தார். வஞ்சனை இருக்கிறது அவனுக்கு. இதை சுத்த சமாகத்தை பெற்ற பிறகு சொல்லுவார். அடிய நாக்கி பிள்ளையாக்கி நேய நாக்கி அடிகளாக்கி கொண்டாய் அவலம் நீக்கியே, படியுள்ளோரும் மானுள்ளோரும் இதை நோக்கியே பதியும் ஓரவாரான் என்பான் பரிவிதைக்கியே. அற்புதமான நினைவுகள், கனெக்டிவிட்டி. இந்த பாடலுக்கு இந்த இதுக்கு அங்க ஒரு விளக்கம் இருக்கிறது. அப்போ அவரு எப்படி ஒவ்வொரு யுகத்தில் இருந்தார் என்று சொல்லுவார். அந்த விளக்கங்களை நம்ம பார்த்துட்டோம். சலம் சாதித்தார் என்பது வஞ்சனை செய்கிறார், ஓர வஞ்சனை செய்கிறார். என் தோழியே, நான் என்ன செய்வேன், இனிமேல் என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிறார். ஆக பாடலுடைய மைய கருத்து உலக மக்களுக்கு என்ன தெரிவிக்கிறார் என்றால், உலக மக்களே, நான் இறைவனால வறுமைக்க உற்று, இறைவனுடைய மகனாக வறுமைக்க உற்று 24 ஆண்டுகள் வரையிலும் இறைவனிடமிருந்து எந்த அருளை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் என்னிடம் வந்து சேரவில்லை, எனக்கு அருளை கொடுக்கவில்லை என்ற நிலையை உலக மக்களுக்கு தெரிவிக்கிறார். ஆக 24 ஆண்டுகள் வரையிலும் திருவொற்றியூர் போறது 13வது ஆண்டு தொடங்கி 24 ஆண்டுகள் வரையிலும் அங்க போறது ஒன்றும் புரோஜனம் இல்லை. திருமலை வயலுக்கு போறது புரோஜனம் இல்லை, திருமலை தாயத்துக்கு போறது புரோஜனம் இல்லை. இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இப்ப 4வது எட்டில் அடியெடுத்து வைக்கிறார். 4×8 = 32. 25வது ஆண்டிலிருந்து 32 ஆண்டுகளுக்குள், அந்த 8 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது? இப்போ 27வது ஆண்டு தொடக்கத்தில் தனக்கொடி அம்மையாருக்கு திருமாங்கல்யம் பூட்டி உலகியலில் வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல, அந்த அம்மாவிற்கு விமோசனத்தை கொடுக்க வேண்டும், மோட்ச வீட்டை காட்ட வேண்டும். ஏற்கனவே இது நிர்ணயிக்கப்பட்ட ஒப்பந்தம், விண்ணுலகத்திலே நிர்ணயிக்கப்பட்ட ஒப்பந்தம். இவர் தாலி கட்டுகிறார். உலகியல்ல சொல்லுவாங்க, அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ண சொன்னாங்க, இவர் முடியாதுன்னு சொன்னாரு, அப்புறம் எல்லாம் வற்புறுத்தினாங்க, சரின்னு சொல்லிட்டாரு. இது உலகியல் கதை. இறைவனுடைய திருவிளையாடலை யார் சொன்னது? செஞ்சுதான் ஆகணும். அந்த நிலையில் இருக்கும்போது திருமங்கலத்தை பூட்டி அந்த அம்மாவிற்கு விமோசனத்தை காட்டிவிட்டு கதவை சாத்திடுறார். இனிமேல் இந்த கதவை திறப்பதில்லை, இறைவன் வந்தால் கதவை திறந்து வரட்டும் சொல்லி மன உறுதியோடு எத்தனை நாளைக்கு தான் தாங்க முடியும்? வரிவிக்க விட்டு 32 ஆண்டுகள் வரைக்கும் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவமானங்கள், ஏளன பேச்சுகள், வீட்டுக்கு வரமாட்டேன்றான், சாப்பிட மாட்டேன்றான், தெருவில் அலைகிறான், ரோடோட அலைகிறான், கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி விட வாழ மாட்டேன்றான், ஏகப்பட்ட இழிவான பேச்சுகள்.
எத்தனை நாளைக்கு தான் தாங்க முடியும்? அதை சொல்லுவார் மையர்கள் வியப்பிலே. 12 ஆண்டு தொடங்கி இற்றைய பகல் வரை இந்த படியில் நான் பட்ட பாடு நினைக்கிறேன். மலையும் இறங்குமே, உருகுமே, கருகுமே எல்லாம் சொல்லுவார். இரும்பு கூட உருகுமேன்னு சொல்லுவார். ஆக இந்த நிலையில் இருக்கும்போது கதவை சாத்திக் கொள்ளுகிறார். இறைவன் அருப்பஞ்சாண்டவருக்கு தெரிஞ்சது. இப்பதான் அருப்பஞ்சாண்டவர் வருவார். தன் மகனை இனிமேல் துன்புறுத்தக்கூடாது என்ற நிலையில் அவர் எப்படியெல்லாம் தெருவழியாக நடந்து வந்து, விண்ணுலகத்திலே வந்து தெருவழியாக நடந்து வந்து தன்னுடைய அருளால் கதவை தாழ்பாலை திறக்க செய்து மகனை அருகில் அழைத்து அதாவது கட்டி கொஞ்சி குழாவி எப்படியெல்லாம் அருளை கொடுக்கிறார் என்பதை இப்போது நம்ம பார்க்க போறோம். நல்ல கவனிங்க. அருள் பிரகாச மாலையிலே இன்று 75வது பாடல். மொத்தம் 100 பாடல்ல ஒவ்வொரு விதமா சொல்லுவாரு. இன்னைக்கு 75வது பாடல்ல எப்படிப்பட்ட திருவடிகள், அந்த திருவடிகள் என் தந்தையுடைய திருவடிகள் இந்த மகனுக்காக விண்ணுலகிலே வந்து மண்ணுலகிலே தன் கால் பதித்து கால் வலிக்க நடந்து வந்து எனக்கு அருளை கொடுத்தார் என்று சொல்லுவார். நல்ல கவனிங்க. யோகாந்த மிசை இருப்பது ஒன்று. அதாவது கலாந்தம், யோகாந்தம், போதாந்தம், நாதாந்தம், வேதாந்தம், சித்தாந்தம் 6 அந்தங்கள் உள்ளன. எப்படிப்பட்ட திருவடிகள் சொல்றாரு? யோகாந்த மிசை இருப்பது ஒன்று, கலாந்தாத்தை உவந்து இருப்பது ஒன்று. இந்த 2 அந்தங்களிலும் இருக்கின்ற ஒவ்வொரு திருவடி என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட என மெய் உணர்வு உடையோர் உணர்வால் உணரும், உணர்வால் உணரும் ஏகாந்தத்து இணையடிகள் வருந்த. எப்படிப்பட்ட திருவடிகள் சொல்றாங்களா? மெய் அறிவு உணர்ந்தவர்கள், அந்த உணர்வு உணர்ந்தவர் சொல்றார்கள். இறைவனுடைய திருவடிகள் எப்படிப்பட்டது? யோகாந்தம் கலாந்தத்தில் இருக்கின்ற அந்த 2 திருவடிகள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஏகாந்தத்து என்பது தனித்து ஒப்பற்ற ஒரே நிலையில் இருக்கின்ற அப்படிப்பட்ட திருவடிகள். 2 இல்லை 1 என்று சொல்லுவார். அந்த பாடல் விளக்கத்தில் நம்ம பார்த்துட்டோம். அப்படிப்பட்ட திருவடிகள் யான் இருக்கும் இடம் தேடி நடந்து என் பொருட்டாய். ஐயோ, நமது மகன் துன்புறுகிறானே, வருத்தப்படுகிறானே, கதவை சாத்திக் கொண்டானே என்று சொல்லி மகனை இனிமேல் அள வைக்கக்கூடாது என்று கருதி என்னை பொருட்டாக ஒரு மகனாக என்னை ஏற்றுக்கொண்டு தெருவழியே கால்வழிக்க நடந்து வந்து நடந்து அருளி வாகாந்த அணிக்கதவம் திறப்பித்து, வாகாந்த அணிக்கதவம் அழகான எல்லா அம்சமும் உடைய திருக்கதவை திறக்க செய்து, எனக்கு ஒரு பூட்டிட்டார்ல, அவர் தான் வந்து திறக்கணும். திறக்க செய்து அங்கு என்னை வரவழைத்து. ஏன் உள்ள வரல அவரு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உள்ள வந்தார்னா இவர் மறுபடியும் கதவை சாத்திடுவாரு. அருப்பஞ்சாண்டவர் வெளியே போக முடியாது. வெளியே போக முடியலன்னா இன்னும் காலங்கள் இருக்கு. மகனுக்கு இன்னும் காலங்கள் இருக்கு. இன்னும் 19 வருஷம் இருக்கு. நல்லா கவனிக்கணும். இப்ப அவர் கதவை திறந்து உள்ள வரும்போது வல்லப்ப மாணவர்கள் வருவிக்க விட்டு 32 வருஷம் ஆகி போச்சு. 51 வருஷத்துல 32 போச்சுன்னா இன்னும் 19 வருஷம் இருக்கு. அதனால தெரியும் அவருக்கு. ஒரு காலை உள்ள வச்சு ஒரு காலை வெளியே வச்சு அங்க இருந்துட்டு மகனை கூப்பிடுறார். இவருக்கும் தெரியும். அதனால இவர் அங்க போறாரு. மகனே என்று வளவரைத்து என்னை கட்டி கொஞ்சி அணைத்து குழாவி என் கையில் ஒன்று கொடுத்தாய். என் கையில ஒன்று கொடுத்தாரு. அது ஒன்று என்பது அருள்கொடை. அந்த அருள்கொடை என்பது இப்ப நம்ம பின்னால பார்க்க போறோம். என்ன கொடுத்தாருன்னா பார்க்க போறோம். அடுத்து மோகாந்தத்து அறுத்தவர் ஏத்த பொதுவில் முயங்கி நடமுறுகின்ற முக்கண்முடைய அரசே. எல்லாரும் போட்டி வணங்கக்கூடிய திருச்சிற்றம்பலத்தில் இருந்து கொண்டு திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கின்ற அரசே என்று சொல்லி இந்த பாடலில் கருளியிருக்கிறார்கள். ஆக இந்த பாடலின் மூலம் நாம் என்ன விளங்கி கொண்டோம் என்றால், 32 ஆண்டுகள் வரைக்கும் தன் மகனுக்கு எந்த விதமான அருளை கொடுக்காத இறைவன் மகனை தேடி வந்து கால் வலிக்க நடந்து வந்து கதவை திறந்து அருள்கொடையை கொடுத்து விட்டு விண்ணுலகம் சென்று விடுகிறார். இப்ப அவர் இங்கு சுத்த சன்மார்க்கத்தை வாங்க போகணும். உலக பற்றுகளை விட்டு விட்டார். உலகியல் வாழ்க்கையை கம்ப்ளீட்டா முழுவதுமாக துறந்து விட்டார். சரிய கிரிய யோகம் என்ற 12 நிலைகளை கடந்து விட்டார். அதன் பிறகு தத்துவங்களை கடந்து கொண்டிருக்கிறார். தத்துவங்களை கடந்து அந்தங்களை கடந்து போகணும்.
அங்கே சென்று கொண்டிருக்கிறார். அதை அருட்பெருஞ்சோதி அட்டகத்திலே கூறுவார். தத்துவங்கள் அனைத்தையும் தனித்தனியாக கடந்தேன். தத்துவாதீத மேல்நிலையில் சித்தியில் முழுதும் தெரிந்தேன். அவை மேல் சிவநிலை தெரிந்திட சென்றேன். நல்லா கவனிக்கணும். தெரிந்திட சென்றேன் என்ன போயிட்டு இருக்காரு மேல. சுத்த சமாகத்தை வாங்கணும், சுத்த சிவஞான வழிக்கு போகணும், 16வது நிலைக்கு போகணும். 12 நிலைகளை கடந்து விட்டார். சரிய கிரியை யோகம் 12 நிலைகளை கடந்து விட்டார். இப்ப ஞான சரியை, ஞான கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். அங்க போய் தான் சுத்த சமாகத்தை வாங்கணும். இப்போ அங்கே சென்று கொண்டிருக்கிறார். இங்கே பற்றுகளை விட்டு வெள்ளாடை அணிந்து அந்த நிலைகள் எல்லாம் மாற்றிக்கொண்டு அங்கே சென்று கொண்டு சுத்த சன்மார்க்கத்தை வாங்குவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் நம்ம பாடல முன்னாலேயே பார்த்துட்டோம். ஏன்னா இந்த பாடலை இன்னைக்கு பதிவு பார்க்குறவங்களுக்கு தெரியணும்ல, எப்படி போய் வாங்கினாருன்னு தெரியல. அதனால ஒரு சுருக்கம். எதிரே அருட்பெருஞ்சாண்டவர் தன் மகனை வரவேற்கிறார். வரவேற்று சுத்த சிவஞான வெளியில் இருக்கின்ற சத்தியஞான சபை, அங்கே ஒரு சத்தியஞான சபை இருக்கு. அதை மாதிரி தான் இங்கே கட்டினது வடலூரில். இன்னும் அந்த நிலைக்கு வரல. இப்போ வளர்ப்பமான அவர்கள் 40 ஆண்டுகளுக்குள் இருந்து கொண்டிருக்கிறதை, அதாவது 33வது ஆண்டிலிருந்து 40 ஆண்டுகளுக்குள் அந்த 8 வருஷம் என்ன நடந்ததுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அங்கே போய் சுத்த சன்மார்க்கத்தை வாங்குவதற்காக தன் மகனை வரவேற்று அங்கே அமர்ந்திருக்கின்ற சத்தியஞான சபையில் இருக்கின்ற சிங்காசனத்திலே அமர வைத்து உலக அறிய, தேவர்கள் அறிய, பிரமன் திருமால் எல்லாம் சுற்றி இருக்க மணிமுடி சூட்டி இளவரசனுக்கு தானே மணிமுடி சூட்ட முடியும். அதற்காக தானே அவர் வருவிக்க உற்றவர். அந்த நிலையை தெரிவித்துவிட்டு இவன் தான் இனிமேல் இந்த பிரபஞ்சத்தை இயக்கப் போகின்ற இறைவன் என்று சொல்லி அவரை மகனை பூலோகத்திற்கு அனுப்பி விடுகிறார். நேர கருங்குழிக்கு வரார். மீதி கதையில இடைப்பட்ட உலகியல் விளக்கங்களை நமக்கு தேவையில்லை. அருட்பாவில் என்ன சொல்லியிருக்காரோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த நிலைகள் வரும்போது அங்கே 6ஆம் திருமுறை உருவாகிறது. அறவிளக்கமாலை என்ற பாடலிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று 91வது பாடல். இதுக்கு முன்னால் இருக்கிற பதியத்தில் பாடலெல்லாம் படிப்படியாக நம்ம பார்த்துட்டோம். எப்படியெல்லாம் நடந்தது என்பதையெல்லாம் பார்த்து விட்டோம். இந்த அருள்விளக்கமாலை 91வது பாடல். இவர் முறையீடு செய்கிறார் தந்தையிடம். இறைவன் வருகிறார். அங்கே எப்படி மகனை வரவேற்றாரோ அருட்பெருஞ்சாண்டவர், அதுபோல இங்கே தெருவிலை நடந்து கொண்டிருக்கின்ற இறைவனை மகன் வரவேற்கிறார். மகன் வரவேற்று தந்தையும் மகனும் உரையாடுகிறார்கள். அந்த உரையாடிய நிகழ்ச்சியை, அந்த நேரத்தில் தன் மகனுக்கு எப்படியெல்லாம் அருள் கொடுத்தார் என்பதையும், சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் இருக்கும்போது தன்னை எப்படி காப்பாற்றினார் என்பதையும் ஒவ்வொரு பாடலின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று 91வது பாடலிலே என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம். நல்லா கவனிச்சுட்டு வரணும். இனிமேதான் ஃபைனாக இருக்கும், அழகாக இருக்கும். சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்துட்டாரு. இப்போ சமயங்களையும் மதங்களையும் மார்க்கங்களையும் விட்டுட்டாரு. அதை தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. சுத்த சன்மார்க்க நெறிகள் எப்படி இருக்குன்றதை இப்போதான் பார்க்க போகிறோம். ஐய முறையில் என் மகனே, என்ன அழகா சொல்றார் பாருங்க. ஐய முறையில் என் மகனே, இப்பிறப்பில் தானே. நல்லா கவனிக்கணும். இப்பிறப்பில் என்பது அது நிறைய விளக்கம் இருக்கு, நான் சொல்றேன். இப்பிறப்பில் தானே அடைவதெல்லாம் அடைந்தனை நீ அஞ்சலை என்று அருளி வையமிசை தனி இருத்தி மணிமுடியும் சூட்டி. சொல்றார் பாருங்க, நல்லா கவனிச்சுட்டே வரணும். மணிமுடியும் சூட்டி வாழ்க என வாழ்த்திய என் வாழ்க்கை முதல் பொருளே. மொத்தம் 8 வரி பாடல். முதல் 4 வரைக்கும் சொல்லுவோம். அங்க மணிமுடி சூட்டினார்ல, அதை இங்க சொல்றாரு. அப்பங்கிட்ட இங்க வரவழைச்சு இங்க சொல்றாரு. அங்க அவருக்கு பயம் இருந்திருக்கும். எல்லாரும் சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. ஏற்கனவே 5 தொழிலை செய்து கொண்டிருந்தவர்கள் பிரம்மன், திருமால், ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவம் போன்றவர்களும், விண்ணோன் வேந்தனாகிய இந்திரனும், நாகாதிபர்களாகிய எல்லா தேவர்களும், சக்திகளும் சப்தர்களும் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர் சொல்றாரு, பயப்படாதே மகனே என்று சொன்னாராம். அதை இங்க சொல்றாரு, அப்பா கிட்ட சொல்றாரு. பயப்படாதே மகனே, இப்பிறப்பில் தானே. இப்பிறப்பில் என்பது இந்த உலகத்தில் வருவிக்க உற்றது. அதாவது எத்தனை யுகத்தில் தான், 3 யுகத்தில் 4 யுகத்தில் இருந்தாலும் கூட இந்த யுகத்தில் தானே. ஏன்னா கலியுகத்தில் தான் அவர் வருவிக்க விட்டுறது. கலியுகம் 1900 ஆண்டுல முடிஞ்சிருச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். 1823 இவர் வருவிக்க விட்டுறார். அப்போ இந்த கலியுகத்தில் தான். அதுக்கு முன்னால யுகங்கள்ல எப்படி இருந்தாரு? புதிய நின்று போக்குதுரோ நீர் பூர்வித்தின் முன் திருவடிகளுக்கு அன்பு கொண்டவன் என்று சொல்லுவார்.
அருமையாக சொல்வார். அப்போ அடிமை என்பது அடியானாகவும் தோழனாகவும் நண்பனாகவும் சென்ற யுகங்களில் இருந்து கொண்டிருந்தவர். கலியுகத்துடைய கடைசி இறுதியில் தான் அதனால் சொல்றாரு இப்பிறவியில். அவருக்கு பிறப்பு இறப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ இந்த யுகத்தில் தான் அடைவதெல்லாம் அடைந்தனை. நல்லா கவனிக்கணும். அடைவெல்லாம் அடைந்தனை. அப்பா மகனிட்ட கொடுத்ததை சொல்றாரு உலக மக்களுக்கு. நீ அஞ்சலை என்று அருளி, அஞ்சாதே மகனே என்று என்னை அருளி வையம் விசை தனி இருத்தி, உலோகத்திலேயும் சரி விண்ணுலகத்திலேயும் சரி இந்த உலகங்களிலே என்னை தனியாக அமர வைத்து, யாருக்கும் நிகர் இல்லாது தனியாக என்னை இருத்தி மணிமுடியும் சூட்டி. எங்க அங்க மணிமுடி சூட்டினது அதை சொல்றாரு. இங்க அப்பா கிட்ட சொல்றாரு, மணிமுடி சூட்டி வாழ்க என வாழ்த்திய என் வாழ்க்கை முதல் பொருளே. முதல் பொருளே என்பது முதல் கடவுள். முதல் கடவுள் ஆதிய மந்தமில்லா தோன்றிய அருப்பெருஞ்சோதி. சாதிய மதமும் சமயமும் காணா அருப்பெருஞ்சோதி. சாதிய மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருப்பெருஞ்சோதி. அப்படிப்பட்ட இறைவனே அங்க நடந்ததை எங்க அப்பா வந்த பிறகு அப்பா கிட்ட சொல்லுவது போல உலக மக்களுக்கு சொல்றாரு. இப்படியெல்லாம் நான் எங்க அப்பா என்ன வாழ்த்தினாரு என்று சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, துய்ய அருப்பெருஞ்சோதி, துய்ய அருப்பெருஞ்சோதி சுத்த சிவவெளியே, சுகமயமே, எல்லாம் செய்ய வல்ல தனிப்பதியே, உய்யும் நெறி காட்டி மணிமண்டிடத்தே நடிக்கும் ஒருமை நடத்தரசே, என் உரையும் அணிந்தருளே. இந்த 4 வரைக்கும் பொருள் பாருங்க. துய்ய அருப்பெருஞ்சோதி, சுத்த சன்மார்க்கத்தின் தலைவன் அருப்பெருஞ்சோதி. துய்ய என்பது புனிதமானவன், புனிதமானவன் என்பது சுத்தமானவன், சுத்தமானவன் என்பது சுத்த சன்மார்க்கத்தினுடைய தலைவன். அருப்பெருஞ்சோதி சுத்த சிவவெளியே. இந்த சுத்த சிவவெளியே தான் தில்லையிலே 5 மாச குழந்தையிலே அவருக்கு காட்டியது, தந்தை காட்டியது. அதான் சிதம்பர ரகசியம். சிதம்பரம் என்பது அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி என்பது சுத்த சிவவெளி. சிதம்பரம் உடனே நீங்க சிதம்பரம் நடராஜனுக்கு போயிடக்கூடாது. அவன் சைவ சமயத்தை சேர்ந்த கர்ம சித்தன். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஆக இந்த நிலையில் இருக்கும்போது சுத்த சிவவெளியே, சுகமயமே, பேரின்பமான இறைவனே, எல்லாம் செய்யவல்ல தனிப்பதியே, தனித்த இறைவனே, அருப்பெருஞ்சோதியே, உய்யும் நெறி காட்டி, உய்யும் நெறி சுத்த சன்மார்க்கத்தை காட்டி, சுத்த சன்மார்க்கத்தை காட்டி மணிமண்டிடத்தை நடிக்கும் ஒருமை நடத்தரசே. அங்கே சுத்த சிவவெளியிலே திருவிளையாடல் செய்து கொண்டு ஒருமை நிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற இறைவனே, சுத்த சன்மார்க்க நெறியை எனக்கு காட்டிய இறைவனே, நான் சொல்லுவதையும் கேட்டு எனக்கு அருள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இவ்வளவு எளிமையா யாரும் சொன்னதில்லை. உலக மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா? இப்போ பிரிவு ஆற்றாமை என்ற ஒரு பதியத்தில் சொல்றாரு அவங்க அப்பா கிட்ட. 68வது பதியம். பிரிவு ஆற்றாமை என்பது இன்னைக்கு 9வது பாடலை பார்க்குறோம். அதாவது நீ விண்ணுலகத்துக்கு போயிடுற, நான் இங்கே பூலோகத்தில் இருக்கிறேன், நான் கூப்பிட்டா வர்றேன், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன், விளக்கத்தை கொடுக்குறேன், திருப்பி போயிடுறேன். இது என்னால் சகித்துக்கொள்ள முடியாப்பா. இந்த பிரிவை என்னால் சகித்துக்கொள்ள முடியல. எப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா நிலையாக இருக்கிறது கேட்குறேன். அதுக்கு காலங்கள் இருக்கிறது மகனே என்று சொல்லுகிறார். பிரிவாற்றாமை நல்லா கவனிங்க. இதில் அற்புதமான விளக்கங்கள் இருக்கிறது. அவருடைய மன ஆதங்கத்தை ஏன் இல்லை சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கம் இருக்க செய்தாய்? இன்னைக்கு அதெல்லாம் வேண்டாம், சுத்த சன்மார்க்கத்தை வாங்கன்னா யார் கேட்பா? இந்த நிலையில் என்னை தள்ளிவிட்டாயே என்ற நிலையை சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். எம் மத நிலையும் நின் அருள் நிலையில் இலங்குதல் அறிந்தனன். எல்லா மதங்களுடைய நிலைகளும் உன்னுடைய திருவிளையாடலால் உருவானது என்று எனக்கு தெரியும். எப்படி சொல்றாரு? தெரிந்து கொண்டேன், தெரியும் எனக்கு. எல்லாம் சம்மதமாக்கிக் கொள்ளுகிறேன், நான் சமாதானமாய் அடைந்து கொள்ளுகிறேன். இவர் சமாதானமே ஆக மாட்டேன்றார் வல்லற்பெருமான். யார்கிட்ட? அவங்க அப்பா கிட்ட. அதை சொல்லுவார். அம்பலவாணர் வருகை என்ற பதிகத்திலே 100வது பாடலில் சொல்லுவார். ஓம் என்பதற்கு முன் ஆம் என்று உரைத்தவுடன் ஊம் என்று காட்டினீர் வாரீர், நாம் என்று நாட்டினீர் வாரீர்னு சொல்லுவார். அதான் இங்க சொல்றாரு. நான் சம்மதமாயிட்டேன், சமாதானம் ஆயிட்டேன்னு சொல்றேன்.
மதங்களையும் சமயங்களையும் ஜாதிகளையும் உருவாக்கும் போது நீ என்ன பண்ணி கொண்டிருந்தாய்? இன்றைக்கு வந்து அதெல்லாம் வேண்டாம் சொல்லும்போது யார் ஒத்துக்குவாங்க? இருந்தாலும் இது எல்லாமே நடந்தது உன்னுடைய திருவிளையாடல் என்று நான் தெரிந்து கொண்டேன். அதனால் நான் சமாதானமாகிவிட்டேன். அதை சொல்றேன், எவ்வளவு அற்புதமா சொல்றேன் பாருங்க. அதனால் நான் சமாதானமாகிவிட்டேன். ஓமன் தானே முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க, அப்புறம் ஆமன் சொன்னாங்கல்ல. அப்ப நீ என்ன பண்ண? ஊம மாதிரி இருந்த சொல்ல வேண்டியதானே. ஓம் என்பதற்கு முன் ஆம் என்று உரைத்தவுடன் ஊம் என்று காட்டினீர். இங்க வாயா, அப்பா கூப்பிடுறாரு. ஓமன் தானே பிரபஞ்சம் தோன்றிய காலத்தில் ஓங்காரம் சொல்லிட்டு இருந்தாங்க, ஓம் என்று தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இடையில ஆமன் சொன்னாங்கல்ல, அப்ப நீ ஏன் உம்முன்னு இருந்த, ஊம மாதிரி இருந்த? அவர் சொல்றாரு, மகன் கேட்கிறாரு, அப்பா பதில் சொல்றாரு, நாம் என்று நாட்டினீர். அவங்க பிள்ளைகிட்ட சொன்னாராம், எல்லாம் நான் தான் நினைச்சிட்டேன்ப்பா, என்ன தப்பா நினைக்காத. அதை தான் இங்க சொல்றாரு, நான் சமாதானமாகிவிட்டேன். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு தொடர்பு உண்டு, கனெக்டிவிட்டி. அந்த பாட்டுக்கு கேட்டதுக்கு பதில் சொல்றாரு, நான் சமாதானம் ஆயிட்டேன். எவ்வளவு அருமையான பாடலாம் இருக்கு பாருங்க திருவருட்பாவில். யார் மக்கள்கிட்ட சொன்னது? ஒரு ஆள் கூட கிடையாது. என ஆதங்கம், யாரையும் குறை செல்ல வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கம் இந்த வள்ளலார் ஒளி எனக்கு இல்லை. ஆனால் ஆதங்கம் இருக்கிறது, அது இயற்கை. எப்படிப்பட்ட புகழுடைய தந்தை வல்லப்பனுடைய புகழை சொல்லாம விட்டு விட்டார்களே, அதை நினைக்கும் போது மனம் இயங்குகிறது, வருந்துகிறது. ஆக இப்படியெல்லாம் நான் சமாதானமாகிவிட்டேன். அது தவிர தனித்து வேறு எண்ணியது உண்டோ உன்னை? இப்படியெல்லாம் சங்கடத்தில் நம்மளை இருத்தி விட்டானே, சங்கடத்தில் மாட்டி விட்டானே நமது தந்தை என்று நான் ஏதாவது நினைத்தது உண்டா? அன்னைக்கு சமயங்களில் மதங்கள் இருக்கும்போது சிவபெருமான் சொல்ல சொன்னேன், நமச்சிவாயன் சொல்ல சொன்னேன், சிவாயனமன் சொல்ல சொன்னேன், சிவசிவான் சொல்ல சொன்னேன். இன்னைக்கு அதெல்லாம் வேண்டாம், அருப்பெருஞ்சோதி சொல்றேன், அதையும் சொல்லிட்டேன். நான் சமாதானம் ஆயிட்டேன். ஏன்னா நீ சொல்லிட்ட, எல்லாம் நான் தான் நினைச்சு படைச்சப்பா மகனே, தப்பா நினைக்காதன்னு சொல்லும்போது நான் சமாதானம் ஆகிக்கொண்டேன். ஓம் என்பதற்கு முன் ஆம் என்று உரைத்தவுடன் ஊம் என்று காட்டினீர் என்றதை நான் சமாதானம் ஆயிட்டேன்னு சொல்றேன். ஆக இப்படியெல்லாம் இருக்கும்போது நான் உன்னை பற்றி வேறு ஏதாவது நினைத்ததுண்டா? செம்மல் உன் பாதம் அறிய நான் அறியேன். அருளுடைய உன்னுடைய திருவடிகளை, அதனுடைய திருவிளையாடல்களை அறிந்து கொள்வதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கிறார். சிறிதும் இங்கு இனி துயர் ஆற்றேன். நீ கொஞ்ச நேரம் கூட இந்த பூலோகத்தில் என்னால் துன்பங்களையும் துயரங்களையும் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. போதும் சாமி, போதுண்ட அப்பா, சீக்கிரம் வா என்று சொல்லுகிறார். இம்மதிக்கு அடியேன் குறித்தவாறு உள்ளது இயற்றுவது உன் கடன் எந்தாய். அதாவது இந்த அடியேனின் அறிவுக்கு அறிவை கொடுத்து, அந்த அறிவுக்கு அறிவை கொடுத்து எல்லா விளக்கங்களையும் மனதிற்கு எட்டும்படி உள்ளதை உள்ளபடி கூறுவது உனது கடமை, உனது கடமை என் தந்தையே என்று சொல்லுகிறார். எவ்வளவு அர்த்தம் பாருங்க. நீ மாற்றி விட்டுட்டு, நீ உருவாக்கி விட்டுட்டு என்ன மாற்றி விட்டுட்டு ஏன் கேட்கிற? இப்ப நான் சமாதானம் ஆயிட்டேன், நீயே ஒத்துக்கிட்ட, நான் சமாதானம் ஆயிட்டேன்னு சொல்றேன். சீக்கிரம் வந்து இந்த பிரிவை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை, சீக்கிரமான்னு சொல்றாரு. அப்போ இறைவன் வருகிறார். ஆனந்தம் அனுபவ மாலை, ஆனந்த அனுபவ மாலை. அந்த ஆனந்த அனுபவம் எப்படி இருக்கும்? 69வது பதிகம், இன்னைக்கு 9வது பாடல். நல்லா கவனிங்க. கண்டேன், அதாவது சீக்கிரம் வா, பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாது, இதெல்லாம் செய்தது உனக்கு கடமைன்னு சொல்றாருல. இறைவன் விண்ணுலகத்திலிருந்து வராரு, மகன் கூப்பிட்டான்ல, வந்ததுதான் ஆகணும். கண்டேன், கழித்தேன், கருணை திருவமுதும் உண்டேன், அழியா உரம் பெற்றேன். பண்டே, நல்லா கவனிக்கணும். பண்டே என்ற வார்த்தை தான் அற்புதமான வார்த்தை. பண்டே என்னை உபந்து கொண்டான், எழில் ஞானமன்றம், எழில் ஞானமன்றம் தன்னை உபந்து கொண்டான் தன்னை. அதாவது என் தந்தையை பார்த்தேன், பரிபூர்ணமாக மகிழ்ச்சியோடு இருந்தேன், கருணை திருவமுதம் உண்டேன், சுத்த சன்மார்க்கம் அருள் அமுது உண்டேன். ஏன் கருணை அமுது உண்டேனே சுத்த சன்மார்க்க அமுது என்று சொல்லுகிறோம் என்றால்,
சுத்த சன்மார்க்கத்தில் இருந்தால்தான் கருணை இருக்கும், தயவு இருக்கும், உயிர் இரக்கம் இருக்கும், உயிர் நேயம் இருக்கும், ஜீவகாருண்ய ஒழுக்கம் இருக்கும். அதெல்லாம் சொல்றாரு. கருணை அமுது உண்டேன், அழியா உரம் பெற்றேன், அழியா உரம் பெற்றேன், மரணமில்லா பெருவாழ்வை நான் பெற்றுக்கொண்டேன். எப்போ? பண்டே என்னை உவந்து கொண்டான். பண்டே என்றால் என்ன? சென்ற ஒவ்வொரு யுகங்களிலும், சென்ற ஒவ்வொரு யுகங்களிலும் என்னை உவந்து கொண்டான், என்னை மகிழ்ந்து ஆட்கொண்டவன், ஆட்கொண்டான். எழில் ஞானம் என்றும் தன்னை உவந்து இருக்கின்ற இறைவன். அங்கே சத்தியஞான சபையிலே மகிழ்வோடு திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கின்ற இறைவன் இருக்கிறானே, அருப்பெருஞ்சோதி, அவன் என்னை ஒவ்வொரு யுகங்களிலேயும் ஏற்றுக்கொண்டவன். தெளிவா சொல்லிட்டார், அவருடைய அனுபவத்தை தெளிவா சொல்றாரு. அடுத்து சிவ புண்ணிய பேரு. சிவம்னா இங்கே அருப்பெருஞ்சோதி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சிவன் வேறு, சிவம் வேறு, ஞானம் வேறு, மெஞ்ஞானம் வேறு, அறிவு வேறு, மெய்யறிவு வேறு. அந்த விளக்கம் ஏற்கனவே எல்லாம் கொடுத்தாச்சு. சிவ புண்ணிய பேரு, அந்த அது பெற்ற பாக்கியம் எப்படி இருக்கும், இறைவனிருந்து பெற்ற பாக்கியங்கள்லாம் எப்படி இருக்கும்? நாடல் செய்கின்றேன், அவருடைய நிலையை சொல்றாரு, நல்லா கவனிக்கணும். பல்லப்பமான எப்படி இந்த 202 வருஷமா சொன்னாங்கிறது உங்களுக்கு தெரியும். அங்க தெரிஞ்சாரு, இங்க தெரிஞ்சாரு, வாழையில போட்டாரு, சாப்பிட்டாரு, அதெல்லாம் சொல்லுவாங்க. சித்தி வளாகத்தில் இருந்தாருன்னு சொல்லுவாங்க, அங்க சாப்பிட்டாருன்னு சொல்லுவாங்க. அங்க என்ன சமையலறை இருக்கா, குளிக்கிற ரூம் இருக்கா, துணி மாத்துற ரூம் இருக்கா, படுக்கிற ரூம் இருக்கா? பிறகு எப்படி சாப்பிட்டாரு, எப்படி தூங்கினாரு? சிந்திக்க வேண்டாம். அவர் இறைவன். இறைவன் எதுக்கு சாப்பிடணும்? முன்னால ஆட்கொள்ளாதவரை இறைவன் வந்து என்னை ஆட்கொள்ளாத முன்பு, என் தந்தை ஆட்கொள்ளாத முன்பு சாப்பிட்ட உணவெல்லாம் அமுதம் ஆயிற்று என்பதை பின்னால் உணர்ந்தேன் என்று சொல்லுவார். பின்னாளில் உணர்ந்தேன், சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு உணர்ந்தேன் என்று சொல்லுவார். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நாடல் செய்கின்றேன், அருப்பெருஞ்சோதி நாதனை என் உள்ளே கண்டு கூடல் செய்கின்றேன். எண்ணிய எண்ணமெல்லாம் கூடிட குலவி இன்ப உருவாய் ஆடல் செய்கின்றேன். சித்தெல்லாம் வல்லான் அம்பலத்தானையே குறித்து பாடல் செய்கின்றேன். எனக்கு இது போதும், பண்ணிய தவம் பலித்ததுவே. என்ன தவம்? சுத்த சன்மார்க்க தவம். காட்டுக்கு செல்றதா, கடலுக்குள்ள செல்றதா, குகைக்குள்ள செல்றதா, புத்து மன்ற அளவுக்கு உட்கார்றதா, தீய கீழே வலித்து மேல ஒத்த கால் ஊனி ஊசி பலகையில் நிற்கிறதா? அதெல்லாம் கிடையாது. தவம் என்பது எந்த நேரமும் ஒரே நிலையில் மனதை சிதறவிடாமல் ஒரே நிலையில் நிறுத்திக் கொண்டு அருப்பெருஞ்சோதி மந்திரம் சொல்லி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி என்று இருப்பதுதான் தவம். அந்த தவம் மட்டுமல்ல, கொலையும் புலையும் தவிர்ப்பதே ஒரு தவம். மாமிச உணவுகளை தவிர்க்க வேண்டும், உயிர்களை கொலை செய்யக்கூடாது, அதே பெரிய தவம். பரஜீவகாருண்யம் எல்லா நிலைகளிலும் இருக்கிறது. அப்போ நாடல் செய்கின்றேன், என் தந்தையை வணங்குகின்றேன், அருப்பெருஞ்சோதி நாதனை என் உள்ளத்திலே கண்டு கூடல் செய்கின்றேன், கலந்து பேரின்பமாக இருக்கின்றேன். நான் எண்ணிய எண்ணமெல்லாம் கூடிட எல்லாம் எனக்கு கைவந்து சேருகிற அளவுக்கு மகிழ்ந்து இன்பு உருவாய் ஆடல் செய்கின்றேன். என் தந்தையோடு நானும் ஆடல் செய்கின்றேன், ஆனந்தமாக இருக்கின்றேன். சித்தெல்லாம் வல்லன் அம்பலத்தானை குறித்து எல்லா சித்துகளையும் கொண்ட அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை நினைத்து பாடல் செய்கின்றேன். இறைவனை புகழ் பாடுகின்றேன், இறைவனின் புகழ் பாடுகின்றேன், வணங்குகின்றேன், போற்றுகின்றேன். எனக்கு இது போதும், பண்ணிய தவம் பலித்தது என்று சொல்லுகிறார். சரி, இதெல்லாம் முடிஞ்சது. சுத்த சன்மார்க்கத்தின் நிலை என்ன? சுத்த சன்மார்க்கத்தின் நிலை இன்னைக்கு 10வது பாடல். நல்லா கவனிக்கணும். ஆடை எடுத்தான் என்று அறைகின்றீர், என் தலைமேல் சூடை எடுத்தான் என்று சொல்லுகின்றேன். நாடறிய இவ்வழக்கை யார்பால் இசைந்து அறுத்து கொள்கிற்பான், கவ்வையற்ற அம்பலத்தான் கால். ஏற்கனவே பாடல்களிலே சொல்லியிருப்பார். அடிக்கடி சொல்றீங்க காலை தூக்கிட்டான் காலை தூக்கிட்டான்னு. எதுக்காக காலை தூக்கினார் என்று நீங்க கேட்கிறீங்க. உலக மக்கள்கிட்ட சொல்றாரு, நல்லா புரிஞ்சுக்கணும். உலக மக்கள் கேட்கிறாங்களா அவர்கிட்ட? எப்ப பார்த்தாலும் இடது காலை மூணி வலது காலை தூக்கி எனக்கு நடனமாடி காட்டுகிறார், அப்படிப்பட்ட கால் எப்படிப்பட்ட கால், ஏன் காலை தூக்குனார்னா நீங்க என்ன கேட்குறீங்க. உலக மக்களே, அந்த கால் ஏன் தூக்குனார்னா என் தலைமேல் வைத்து ஆசீர்வாதம் பண்ணுவதற்காக.
என் தலைமையில் சூட வைத்தான். அதான் சொல்லுவார். நான் திண்ணையில் படுத்திருக்கும் போது அவர் வந்து காலை என் தலைமையில வைக்க, நான் காலை அப்புறப்படுத்த, தட்டி விட, திரும்பி வைக்க, இப்படியெல்லாம் சொல்லுவார். அந்த நிலையை இங்கே சொல்லுகிறார். சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு சொல்லுகிறார். அப்படி என் தலைமையில் சூட எடுத்தான் என்று நான் சொல்லுகிறேன். நாடறிய, இந்த உலகம் அறிய இந்த வழக்கை, இந்த பஞ்சாயத்தை எங்க கொண்டு வைக்கலாம்? நீங்க சொல்லுங்க உலக மக்களே, என்ன தீர்ப்பு வருதுன்னு பார்க்கலாம். அதான் சொல்றாரு, இவ்வழக்கை யார்பால் இசைத்து அறுத்து கொள்கிற்பான். இந்த வழக்கை யார்கிட்ட கொண்டு வருது? உலகம் அறிய யார்கிட்ட போய் இந்த பஞ்சாயத்து சொல்லி தீர்ப்பு வழங்குறது, தீர்ப்பு வாங்குறதுன்னு நீங்க சொல்லுங்க. உலக மக்கள்கிட்ட சொல்றாரு. கம்பையற்ற அம்பலத்தான் கால், குற்றமற்ற என் தந்தையுடைய திருவடி அப்படிப்பட்ட திருவடி என்று சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, நிறைய விளக்கங்கள் இருக்குது, நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்து சிவானந்த பற்று 73வது பதிகம், சிவானந்த பற்று 6வது பாடல். நல்லா பாருங்க. ஆதியும் அந்தமில்லா தனி சுகமாகி, அங்க எப்படி சொல்லுவாரு? சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் இருக்கும்போது அப்ப அவருக்கு தெரியாது, மறைப்பு நிலையில் இருக்கிறார். சைவ சமயத்தின் தலைவன் சிவபெருமானை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இங்கே சுத்த சமாஜத்தை வந்த பிறகு என்ன சொல்றாரு? ஆதியும் அந்தமில்லா தனி சுய சுடராகி, தனி சுடர் என்பது அருப்பெருஞ்சோதி. ஆதியும் அந்தமில்லா அருப்பெருஞ்சோதியாகி இன்ப நீதியும் நேர்மையும் ஓங்க பொதுவில் நிறுத்தமிடும். சன்மார்க்க நீதியோடு, நேர்மையோடு, சமத்துவத்தோடு, சமரசத்தோடு, நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் நேர்மை. நேர்மை அதான் நீர்மை என்று சொல்கிறார். நேர்மை, சமரசம், பொது உடைமை, பொது தத்துவம், இப்படியெல்லாம் அதில் சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு அங்கே சத்தியஞான சபையிலே, சுத்த சிவஞான வெளியிலே திருவிளையாடல் செய்து கொண்டிருக்கின்ற எனது இறைவன் அருப்பெருஞ்சோதியும், ஜோதியும், வேதியும். வேதியும் என்றால் மலங்களை நீக்குகின்றவன். ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, துரோதை போன்ற மலங்களை நீக்குகின்றவன் வேதி. இறைவனை வேதியன் என்று சொல்லுவார். வேதியன் நான் அறிந்தேன். இச்சகத்தளத்தில், இந்த பூலோகத்தில் சாதியும் வேத சமயமும் நீக்கி தனித்தனனே. சாதி, மதம், மார்க்கங்கள் இவற்றெல்லாம் நீக்கிவிட்டு ஒப்பற்ற தனியான இறைவன் நிலையில், கடவுள் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆக இந்த பாடலின் மூலம் எல்லாவற்றையும் நீக்கி சுத்த சன்மார்க்கத்தை பெற்று ஆதியும் அந்தமில்லா அருப்பெருஞ்சோதியிடமிருந்து எல்லா அருளையும் பெற்றுக்கொண்டேன் என்பதை இந்த பாடலிலே கூறுகிறார். அடுத்து பாருங்க, நற்றாய் கூறல். அருமையான பாடல், அருமையான பதிகம். ஒரு தாய் மகளை பெற்று சொல்லுவது போல, ஒரு தாய் மகளை பற்றி சொல்லுவது போல இதனுடைய நிலையை நாம் அங்கே 2ஆம் திருமுறையிலே பார்த்தோம், 3ஆம் திருமுறையை பார்த்தோம். தாய் மகளிடம் சொல்லுவாள், அவனுக்கு இருக்க இடம் இல்லை, சுடுகாட்டில் போய் படுத்திருக்கிறான், திங்க சோறு இல்லை, பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான், கழுத்தில் மண்டை ஓடுகளை சுற்றிக்கிட்டு இருக்கான், உடம்பெல்லாம் எரிகின்ற பிணத்தின் எரிகின்ற சாம்பலை பூசிக்கிட்டு இருக்கான். அவனை போய் கட்டிக்கிட்டு என்ன நீ சுகத்தை காண போற? அங்க சொல்லுவாள் தாய். சமயங்களிலும் மதங்களிலும் மார்க்கங்களில் இருக்கும்போது சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு அதே தாய் மகளுடைய நிலையை சொல்லுவது போல இந்த பாடலை நாம் கருளி இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. தடித்திடல் வல்லார் இல்லை, நின் அருளை தருக நற்றருணம் ஈது என்றால். நான் விளக்கம் சொல்றேன். கொடுத்திடல் ஐயோ நின் அருட்பெருமை குறையுமோ குறைந்திடாது என்றால், நடு தயவிலர் போன்று இருத்தல் இருத்தல் உண்டனக்கு நியாயமோ நண்பனே என்றால், வடுத்திடனும் வாயேன் அல்லன் நான் என்ற வரத்தினால் நான் பெற்ற மகளே. தாய் மகளை பற்றி புகழ்ந்து சொல்லுகிறார். அப்போ வல்லப்பமானவர்கள் இறைவனிடம் சொல்லுகிறார். எப்படி? நீ அருளை எனக்கு கொடுத்தால் தடுக்கும் வல்லமை படைத்தவர்கள் இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ அருளை கொடுக்கணும்னு அர்த்தம். இதுதான் அருளை கொடுக்க நல்ல நேரம். நீ அருளை கொடுத்தால் யார் தடுக்க முடியும்? யாரும் தடுக்க முடியாது. சீக்கிரம் அந்த அருளை கொடு என்று இறைவனிடம் சொல்லுகிறார். இதை ஒரு தாய் சொல்லுவது போல சொல்லுகிறார். அதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே சமயங்களும் மதங்கள் இருக்கும்போது ஒரு தாய் மகளிடம் சொல்லுவது வேறு, இங்கே சொல்லுவது வேறு. அடுத்து கொடுத்திடல் ஐயோ நின் அருள் பெருமை குறையுமோ குறைந்திடாது என்றால், உங்களுடைய அருளை எனக்கு கொடுத்தால் குறைஞ்சா போயிடுவ, அல்ல குறையாதே, சீக்கிரம் எனக்கு வந்து கொடு என்றார். அடுத்து மட்டும் சொல்வார்கள், நடு தயவிலர் போன்று இருத்தல் உண்டனக்கு நியாயமோ. நடு தயவிலர் என்பது
இரக்கம் இல்லாதவர்கள் போல், தயவு கருணை இல்லாதவர்கள் போல் நீ இருப்பது நியாயமா நண்பனே என்று கூறுகிறார். அடுத்து, நான் கடுமையான கோபமாக நான் இதை சொல்லவில்லை, தீய சொற்களாகவும் ஒரு கடும் கோபத்தில் நான் உன்னிடம் சொல்லவில்லை. எனது இறைவனே, சீக்கிரம் வந்து எனக்கு அருளை கொடுக்க வேண்டும் என்று இந்த பாடலை அருளியிருக்கிறார்கள். அது ஒரு தாய் மகளிடம் மகள் சொல்லுவது போல, மகளை பற்றி சொல்லுவது போல இவர் இறைவனிடம் பெற்றதை உலக மக்களுக்கு சொல்லுகிறார். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கள? அடுத்து பாருங்க, மெய்யருள் வியப்பிலே ஒரு பாடல், இறுதி விளக்கம். மெய்யருள் வியப்பிலே 4வது பாடல் ஒரு கனெக்டிவிட்டி. சமயங்களில் இருக்கும்போது எப்படி இருந்தாரு, சுத்த சன்மார்க்கத்தை பெற்ற பிறகு எப்படி வராரு, ஒரு கனெக்டிவிட்டி பதில். அது எங்க இருக்கு? 112வது பதிகம் 6ஆம் திருமுறையிலே 43வது பாடல்ல இருக்கு. நல்ல கவனிங்க. இந்த உலகில் உள்ளார் பலரும் மிகவும் நன்மையே என்பால் செய்ய வைத்தாய். இறைவனிட்டு சொல்றாரு, இது நீ அருளின் தன்மை, அது இயற்கை. தந்தை மகனுக்கு கொடுப்பது இயற்கை. அந்த உலகில் உள்ளார் யாவரும் என்னை நோக்கியே அப்பா வாழி எனவும் புரிந்தாய், அடிமையாக்கியே. அதான் நான் சொன்னேன், அடிமையாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கியே, அடிகளாக்கி கொண்டாய் என வாழ நீக்கியே, படியுளோரும் வானுளோரும் இதனை பார்த்து பதியும் ஓரவாரான் என்பான் பரிவு தேக்கியே. அதனுடைய விளக்கம் இங்கே இருக்கிறது. அதாவது, இந்த பூலோகத்தில் என்னை வருவிக்க செய்து உலக மக்களுக்கு, உயிரினங்களுக்கு நன்மை செய்ய வைத்தாய். என் மீது உயிரினங்களும் மற்ற மக்களும் நன்றாக இருந்தார்கள். அது உன்னுடைய இயற்கை, அதை நீ அருள் புரிந்தாய். ஆனால் அந்த உலகில் இருக்கின்ற தேவர்கள், பிரம்மன், திருமால், ருத்திரன் முதல் எல்லாருமே என்னை நோக்கி வணங்க வைத்தாய், அப்பா என்று சொல்லி என்னை வாழ்த்தினார்கள். என்ன அருமையா சொல்றார் பாருங்க. எல்லாருமே, விண்ணுலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே வள்ளல் பெருமானை அப்பா என்று வாழ்த்துகிறார்கள். அந்த நிலையை எனக்கு உருவாக்கி கொடுத்தாய். ஏனென்றால் என்னை அடிமையாக்கி கொண்டாய், அதனால் அவர்கள் என்னை வாழ்த்துகிறார்கள் என்று சொல்லுகிறார். இதை ஒரு பாடலிலே சொல்லுவார். அதாவது, நம்ம பாடலை பார்த்துட்டோம், அன்பு மலையிலே அருமையாக சொல்லுவார். இருநிதிய திருமகளிர் என்னை வணங்க. எல்லாரும் வாழ்த்துறாங்கன்னு சொல்றாருல, அதுக்கு சொல்லணும்ல. நம்ம வாலி என்று என்னை மால் அயன ஆதியோர் வந்து வாழ்த்தினார்கள் என்று சொல்லுவார். அது ஆண்களுக்கு உரியது. பெண்கள் யார் யார் வந்து இவரை வாழ்த்தினார்கள், வணங்கினார்கள், போற்றினார்கள்? இருநிதிய திருமகளிர் இருவரும். யாரு? திருமல் கல்வி இருநிதி யாரு? கல்வியும் செல்வமும். லட்சுமியும் சரஸ்வதியும் என்னை வணங்கி, நல்லா கவனிக்கணும், மக்களுக்கு யார் சொல்லலாதால தெரியல, என்னை வணங்கி வந்தனம் அப்பா என்று இசைந்தனா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து, தனித்தனியா வரல, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்து அப்பா என்று மகிழ்ந்து இசைந்து பெருநிதி வாய்த்திட என் முன் பாடி ஆடி பெற்றி அளித்தனை இப்பேதையந்தனக்கே. யார் சொல்ல முடியும்? பிரபஞ்சத்தில் உருவானதிலிருந்து யாருமே சொன்னதில்லை. என்னை வந்து இவர்களால் வணங்குகிறார்கள் என்று யார் சொன்னது? முருகன், விநாயகன் மற்ற இவர்களெல்லாம் மற்றவர்களை பார்த்து வணங்க வேண்டும், பிரம்மன், திருமால், ருத்திரனை பார்த்து. ஆனால் வல்லற்பமனை பார்த்து அவர்கள் வணங்க வேண்டும். அந்த நிலையை இங்கே கூறுகிறார். நல்லா கவனிக்கணும் நீங்க. அது மட்டுமா? 6ஆம் திருமுறையில் சொல்லுவார், திருமடந்தை மாறி இருவர். யாரு? லட்சுமி சரஸ்வதியும். என் எதிரே நடிக்க செய்தருளி சிறுமையெல்லாம் தீர்த்த தனி சிவமே. ஆக யாராக இருந்தாலும் சரி, வல்லப்பெருமானை வணங்கிதான் வர வேண்டும். தெளிவா சொல்லியிருக்காரு திருவருட்பாவில. ஆக அவருடைய நிலையை மக்களிடம் தெரிவித்து விட்டார். அவர் கடவுள் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம வல்லற்பெருமானவர்கள் 40 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது, வறுமைக்கோட்டு ஆண்டிலிருந்து 40 ஆண்டுகளுக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 11 ஆண்டுகள் பாக்கி இருக்கிறது. இன்னும் வர்ற பாடல்களை, அந்த அனுபவங்களை வச்சு நம்ம எந்தெந்த ஆண்டுகளில், அடுத்த 8 ஆண்டுல என்ன அருள் கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்க போறோம். தினமும் நீங்க பதிவை பாருங்க. வேற எந்த நோக்கத்திற்காக நான் சொல்லுவதில்லை, அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏனால் சமயங்களிலும் புராணங்களில் கூடப்பட்ட திருவிளையாடல்களை உலக மக்களுக்கு சொன்னார்களே தவிர, திருவருட்பாவிலிருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை சொல்லவே இல்லை.
தன் மகனுக்கு எப்படியெல்லாம் திருவிளையாடல் செய்ததை சொல்லவில்லை. எனவே அன்பர்களை நீங்கள்லாம் சுத்த சன்மார்க்கத்தில் இணைந்து கொலையும் புலையும் தவிர்த்து இறைவனை வணங்கி எல்லா செல்வங்களையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வில் என்று வாழ்த்தி இறைவனுடைய தயவாலையும் கருணையாலையும் இந்த வள்ளலார் ஊழியன் விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நாளையும் இறைவனுடைய திருவிளையாடல் தொடரும். திருவிளையாடலை கண்டு மகிழ்ந்து இறைவனுடைய அருளை பெற்றுக் கொள்ளுங்கள்.